வருவோம். இது வந்ததுக்கு பிறகு 71ஆம் ஆண்டு மீண்டும் கலைஞர் முதலமைச்சர் எனக்கு வந்துட்டு அவருக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் பொருளாளராக இருந்தார். ஒரு விரிசல் ஏற்பட்டது. நிறைய தேவாதேவி பணம் எல்லாம் வந்து அதாவது புரட்சி தலைவர் அவருக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. புரட்சி தலைவர் பொருளாளராக இருந்தார் இல்லைங்களா? ஆமா, அப்பொழுது பொருளாளராக இருந்தார். சரி, திமுகவில். ஓகே, திமுகவுடைய பொருளாளர். பொருளாளருக்கு தெரியாமல் பல செலவினங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி, ஆகவே அவர் தனியாக சொல்லி பார்த்து கேட்கல. அதனால பகிரங்கமாக அந்த திருக்குறை கொண்டத்தில் அங்கே சொன்னார். உடனடியாக இவர் வந்து இந்த சொன்னதுனால செயற்குழு கூட்டம் ஏதோ கூட்டி கலைஞர் எல்லாரும் சேர்ந்து அதில் நாவலர் எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆரை கட்சியிலேருந்து தூக்கி எரிவு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அது பிறகு அது சொன்ன உடனே இவர் பிறகு அகில இந்தியான்னு பண்ணல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது பிறகுதான் அகில இந்தியா ஆச்சு. ஓ சரி, முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆரம்பத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து வந்தது. இப்போ ரெண்டு தலைவர்கள் இந்த சிச்சுவேஷன் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ இரண்டு பெரிய தலைவர்கள். ஒருத்தர் வந்து பெருந்தலைவர் காமராஜர், இன்னொருத்தர் வந்து கவர்னர் ஜெனரலாக எல்லாம் இருந்த மூதறிஞர் ராஜா சுதந்திர கட்சி.